உங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸை கூட்டணுமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 5 டிப்ஸை யூஸ் பண்ணாலே போதுங்க. ஈஸியாக உங்களுடைய யூடியூப் சேனலை க்ரோ பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இருந்தால் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களுக்கு வேணுமா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஒரே மாதிரியான டாப்பிக்கில் இருக்கணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சமையல் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு டாபிக் எடுத்து போட்டிங்கன்னா யூடியூப் அல்கோரிதம் கண்டிப்பாக அதை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்காதுங்க. நீங்கள் ஒரே டாப்பிக்கில் வீடியோ போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் ஒரே டாப்பிக்கில் இருக்கும்போது அதை ரீச் பண்ணுற ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே மாதிரியான டாப்பிக்கில் வீடியோஸ் போட்டிங்கன்னா இன்னுமே கூட பெட்டராக இருக்கும். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டு 20 செகண்ட்ஸில் தான் ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு சாய்ஸ்க்கு வருவாங்க. அதனால் எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைனா அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 20 செகண்டில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 3 தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வீடியோஸை எல்லாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க, ஆனால் சில பேர் மட்டும்தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படி அந்த ஃபுல்லாக பார்க்குற அந்த ஒரு ஆடியன்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றிக்கணும். அது எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவில் எண்டில் கார்ட்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ இதை ஆட் பண்ணுறது மூலமாக என்ன செய்ய முடியும்னா உங்கள்கிட்ட இன்னொரு வீடியோஸை அவங்கள பார்க்க வைக்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் அப்படியே மாறி பார்க்குறதுக்கு கார்ட்ஸை ஆட் பண்ணிங்கன்னா அதில் கூட உங்கள் வீடியோவை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கார்ட்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக வியூவர்ஸையும் கூட்டிக்கலாம், வாட்சர்ஸையும் கூட்டிக்கலாம், அதே சேம் டைமில் சப்ஸ்கிரைபர்ஸையும் கூட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணணும். 1-2 நாளைக்கு ஒரு கசரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அது அதிக அளவில் ரீச் ஆகும். சில பேர்த்துக்கு இப்போ ஒரு 10 வீடியோஸில் 20 வீடியோஸில் என்ன செஞ்சுருக்குன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியூஸும் அதிகமாக போயிட்டு ஏன் உங்களுக்கு காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. சில பேர்த்துக்கு 100, 120, 300 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருந்தாலுமே கூட அவங்களுக்கு வியூஸும் கூடியிருக்காது, சப்ஸ்கிரைபர்ஸும் கூடியிருக்காதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் விடாமுயற்சியில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரே டாப்பிக்கில் ஒரு 300 வீடியோஸ் போடுறீங்கன்னா தான் அது 1 மில்லியனையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் என்னோடய யூடியூப் சேனல் செஞ்ச பிள்ளை தான் டாப்பிக்கை மாற்றி போடும்போது என்னோடய யூடியூப் க்ரோ ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி மறுபடி இப்படி ஃபஸ்ட்லேருந்து இப்போ க்ரோ ஆகி வருது. ஸோ நான் செஞ்ச பிள்ளையை நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனலும் க்ரோ ஆகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே டாப்பிக்கில் போடுங்க அண்ட் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ படி போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ போடணும். 2 நாளைக்கு ஒரு சரி, 3 நாளைக்கு ஒரு சரி, வீக்லி ஒரு 2-3 வீடியோஸ் சரி அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய யூடியூப் சேனல் இன்னுமே கூட க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 4வது விஷயம் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ரீச் ஆனிச்சுன்னா அதே மாதிரியான கண்டென்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கும் பொழுது உங்களுடைய வீடியோஸை பார்க்குறதுக்கு உங்கள் சேனல் பிளாட்ஃபார்ம்லேயே ஆடியன்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதுவே கூட உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு இன்னுமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுக்குன்னு ஒரு ஐகானிக்கான ப்ரொஃபைலையும் டிஸ்கிரிப்ஷனையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் யூடியூப் அல்கோரிதமில் இவங்க இதை பற்றின கண்டென்ட் தான் போடுவாங்க, இந்த ஆடியன்ஸுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐகானிக்கான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரையும் டிஸ்கிரிப்ஷனையும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு இன்னுமே கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். இதே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய யூடியூப் சேனலை இன்னுமே கூட க்ரோ பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறது மூலமாக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டலாம். எனக்கே கூட 100, 120, 200, 300 அப்படிங்கிற அளவில் வேகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி இருக்குது ஷார்ட்ஸ் மூலமாக. உங்களுடைய ஷார்ட்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் வேறு, உங்களுடைய லாங் டைம் வீடியோஸ் பார்க்குற ஆடியன்ஸுங்கிறது வேறுங்கிறதுனால கொஞ்சம் சாய்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஷார்ட்ஸ் மட்டுமே போகிறதுக்குன்னு தனியாக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்லோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் லாங் வீடியோ போடுவீங்கன்னா இருந்தால் அதுலேருந்து சில விஷயத்தை சில விஷயத்தை நீங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணி அதை நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டு உங்களுடைய வீடியோவை நீங்கள் என்ன செய்யலாம் ரிலேட் பண்ணி அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்து உங்களுடைய வீடியோவை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸும் கூடுவாங்க. அந்த லாங் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோஸை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னா மறந்துடாமல் இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, யூடியூப் வச்சுருக்க நிறைய பேர் செய்கிற முக்கியமான பிழையான விஷயம் என்னென்னா சப். அது என்ன சப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பிழையான ஒரு விஷயங்க. என்னென்னா
இப்போ நீங்கள் யூடியூப்பில் இருக்க இன்னொரு ஆல்ட்டு சேனலுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணி நான் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர வீடியோஸை பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே கூட யூடியூப் அல்கோரிதமில் உங்கள் சேனல் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணும்போது சரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறான் தம்பி அதுக்காக வேணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே தவிர 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது ஒரு 20 பேர் தான் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பிழையை வந்து என்றைக்குமே செய்யாதீங்க. நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா ஒரு லிங்க்கில் போய்ட்டு காசு கொடுத்து என்னோடய சேனலை பூஸ்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 வியூஸ் போகும், ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா உங்கள்கிட்ட வீடியோவுக்கு பூஸ்ட் ஏற்றி கொடுப்பாங்க. பட் இது வந்து யூடியூப்போட டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு அப்படியே மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கனால யூடியூப் அதை அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வீடியோவை அப்படியே நல்லா க்ரோ ஆகி போய்கிட்டு இருந்த உங்கள்கிட்ட வீடியோவை அப்படியே ப்ளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சேனலை கூட பேன் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ யூடியூப்பில் இருக்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் படி அது எல்லாமே நெகட்டிவான ஒரு விஷயம். அதனால உங்கள்கிட்ட வீடியோ கண்டிப்பாக க்ரோ ஆகாது. உங்கள்கிட்ட யூடியூப்லேயே அந்த வீடியோஸை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பே பண்ணி வேணால் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம்னா யூடியூப்பை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் செய்கிற ஒரு முக்கியமான பிழை என்னென்னா இந்த ஒரு லிங்க் மூலயமா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூவர்ஸையும் கூட்டிக்கிட்டேன், அதுக்கு ஒரு 1000 ரூபா தான் கேட்டாங்க, இப்படி நான் பே பண்ணி என்னோட யூடியூப்பை வந்து க்ரோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து யூடியூப்பில் இருக்கிற டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு அப்படியே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா மாறுது. அதனால அவங்கள்ட்ட சேனலையும் ப்ளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய விஷயத்தை யூடியூப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வந்து க்ரோ ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டுக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட நடக்கலாம். அதே நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட ஃபேஷன் இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் யூடியூப்பில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள்கிட்ட வீடியோஸை நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சான்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப்பில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மெயினாக வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தயவு செஞ்சு அதை அப்படியே நிப்பாட்டிடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட வீடியோஸ்லாம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான சேனலாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.